வணக்கம் நண்பா. இன்று வியாழக்கிழமை நடந்த ஒரு துயர சம்பவத்துடன் உங்களை சந்திப்பதில் வேதனைப்படுகிறேன். அதே நேரம் இந்தியராய் வெட்கப்படுகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இறுதியில் என் மனதில் தோன்றியது போல் உங்களுக்கு தோன்றியதா இல்லையா என மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு முன் குஜராத் விமான விபத்தில் பலியான உயிர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 3:30 மணியளவில் குஜராத் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து 242 பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமானது 10 நிமிடத்தில் விபத்துக்குள்ளானது. விமான நிலையத்தின் அருகில் இருந்த மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியின் மீது விழுந்து நொறுங்கியது. இவ்விபத்தில் குஜராத்தின் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உள்பட தற்போது வரை 180 பேர் மரணமடைந்துள்ளதாக செய்திகள் கூறுகிறது. மருத்துவ விடுதியில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த 60 மருத்துவ மாணவர்களில் 40 மாணவர்கள் தீக்காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 5 மாணவர்கள் பலியாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை சுனாமி வரும், புயல் வரும், நிலநடுக்கம் வரும் என செயற்கைக்கோள்கள் மூலம் கணிக்க முடிந்த நம் அறிவியலுக்கு ஒரு தவறான மனிதனின் மூளையின் செயல்பாட்டை கணித்து வரவிருக்கும் ஆபத்தினை தடுக்க முடியவில்லையே. விமானம் பழுதாகி இருந்ததை விமானிகள் முன்பே அறிந்திருக்கவில்லையா? அல்லது விமானத்தின் நிலையை விமானிகள் எச்சரித்தும் விமான நிறுவனம் கண்டுகொள்ளவில்லையா? என்ன நடந்தது என விமானிக்கு மட்டுமே தெரிந்த உண்மையை நமது விமானத்துறை கண்டுபிடிக்கும் என நம்புவோம். என் மனதுக்குள் ஒரு கேள்விதான் எழுகிறது. எங்கோ யாரோ ஒருவர் செய்த தவறுதான் இன்று 200 பேரின் மரணம். அந்த ஒருவரை நம் அறிவியலால் முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியவில்லையே. அறிவியல் வளர்ந்து என்ன பயன்? தவறான மனிதர்களின் மூளையை அறிவியலால் வெல்ல முடியவில்லையே. இனிமேல் எந்த விபத்துகளும் எங்கும் நிகழா வண்ணம் அனைத்து துறைகளும் சூடாகுமா? நம்மால் கேள்விகள் மட்டும்தான் கேட்க முடியும். அவரவர் வழி அவரவர்க்கு. தவறான மனிதன் ஜெயிக்கும் வரை எல்லாம் மாறும் என்பதில் சாத்தியமில்லை.